சொல்றேன் கேளு. இது எங்க லிஸ்ட்ல இல்ல, நீங்க மட்டும் சமைச்சிட்டு இருக்கீங்க. சரி அப்படியே நீங்க சமைச்சிருங்கப்பா, எங்கள்ட்ட இருந்து கேட்காதீங்க, உங்களுக்கு தான் தெரியுதுல எப்படி சமைக்கணும். என்னடா சொன்னா வேலை சிரிக்கிறீங்க? டைமே முடிய போதுடா, சமைக்கல. வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜின், திகில் பாண்டி ஜெஹோப், சூனாபானா வி, அல்லாட்டார்முகம் ஜிமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜங்குக். சரி, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம சமைக்க போறோம் கேள்விப்பட்டேன். தல்யோரா என்ன யார் பாட மாட்டீங்க? உன்னை யாரும் மாத்திக்கலடா. பாட்டு பாடி ஆரம்பிக்கலாம் நினைச்சா அதை எல்லாம் திடீர் பண்ண வேலைதான். சரி, இன்னைக்கு என்ன சமையல்? நீ சுகா வந்து சமைக்க போறீங்க. ஆமா ஆமா, மேலே நம்ம அவதார் குக்கிங் எபிசோட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இது. ஜிம்னு ஜெகே ஒழுங்கா வெயிட் பண்ணுவானுங்களா? அவங்க என்ன சொல்றது, நம்மளே சமைப்போம். வா வா ஓகே, பாத்துக்கலாம்ன்ற. அவங்க தப்பு தப்பு தான் சொல்லுவாங்க, நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்னு. ஓகே, இவ்வளவு சீஸ் இருக்கே, நம்ம என்ன சமைக்க போறோம்? அதானே எனக்கும் தெரியலையே. இன்னைக்கு நான் தான் எம்சியா இருக்கேன். ஜோபும் ஒரு டீம், ஜங்குக்கும் ஜிமினும் ஒரு டீம். சுகா குஞ்சுக்கு ஒழுங்கா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களான்னு பாப்போம். சான்ஸ் கிடைச்சா அவங்கள நேர்ல பாத்துரு. ஓகே, ஆனா சொல்லி தரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 நிமிஷம் போய் சமைக்கலாம்னு போட்டுருக்கு. வாடா போலாம் டேய். நானும் வரேன். வா வா வா. எல்லாம் என்னடா இதெல்லாம் பண்ணணும். சீக்கிரம் பாருங்க சீக்கிரம். நானும் உள்ள வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். என்ன ஜினி இதெல்லாம் டேஸ்ட் ரொம்ப கெட்டவே இருக்கு. நீ சொல்லி கொடுத்தது இல்ல. இந்த மாவு என்னடா பண்ணணும்? கெட்டி ஆயிடுச்சு. அது என்ன பண்ணனும் எனக்கே தெரியல. சும்மா இரு. ஜேகே உள்ள வந்தா சரி. ஜிமி நீ எதுக்கு உள்ள வந்த? என்ன அப்படி கட்டிட்ட? நானும் சொல்லி கொடுக்க தான் வந்தேன். பாரு நான் கிம்ச்சி கட் பண்ணி தரேன்ல. இது என்னடா பண்ணணும் சொல்ல மாட்டறீங்க? அது என்ன பண்ணணும் மறந்துட்டேன்டா. இருடா வரேன். என்ன அளவதா வீடியோல பாத்தீங்களா? பாத்துட்டு ஒண்ணுமே சொல்லி தர மாட்டறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு அப்புறம் நல்லா கிட்ட எல்லாம் கலக்கணும். அப்படியே வேக வச்சே இருக்கணும் சைடு பை சைடு. ஓகேவா? அதுக்கு பண்ணிரு. அதுக்கு அப்புறம் என்ன சொல்ல வந்தனே? சொல்லி தொல. என்ன? சுகா கறி வறுத்தா. இந்த மேட்டரை நான் மறந்து போய்ட்டேன் பாத்தியா? என்னன்னு சொல்றேன் கேளு. 22 நிமிஷம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் நீங்க என்ன பண்ண போறீங்க நானும் பாத்துட்டு இருக்கேன். மொத்தமே 1 மணி நேரம் தான். இதுல நீங்க 2 டிஷ் பண்ணி ஆவணும். ஆனா முத டிஷ் உனக்கு சமைக்க தெரியல. நீ ஏன் சமைக்க வேண்டியதானே? நான் ஏன் சொல்லி தரணும்? நினைச்சா இந்த மாதிரி தான் நீங்க பண்ணுவீங்க. இது பீட்சா தானே? நானே பண்ணிடுறேன் விடுங்க. ஆனா இது கொரியன் கிம்ச்சி பீட்சா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் நேரம் தான் பாக்கி இருக்கு. நான் மைதா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். என்ன கேக்குறீங்களா? டேஸ்ட் எதுவும் உருப்படியா இல்ல, கசக்குது. போன காரியம் என்னாச்சு? விளங்குச்சா விளங்கலையா? நீ பசல கொடுத்துருக்க கண்டிப்பா விளங்கி இருக்காது. நீ எதுக்கு போன ஃபர்ஸ்ட்? ஜேக்கே போட்டு போயிருக்கலாமே. நீ எதுக்கு போன ஃபர்ஸ்ட்? உனக்கு என்ன சமைக்க தெரியும்? சோயா சாஸ் எடுத்து ஊத்தவும், பிறகு தேவையான அளவு உப்பு. எவ்வளவு? தேவையான அளவு. எவ்வளவுனே சொல்ல மாட்டேன்றான்டா அவன். தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? உங்களுக்கு தான் ஏற்கனவே சமைக்க தெரியுமில்ல. இது சரின்னு தோணுது அவ்வளவு அளவுக்கு போடுங்கடா. சும்மா எங்கள்ட்ட எழுதி கேட்காதீங்க. என்ன சாப்பாடு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு பேசாம அவங்களே சமைக்க விட்டுருக்கலாம். நீங்க தானே இவ்வளவு போடணும்னு சொல்லி தரணும். என்னடா அப்படி உட்காந்துருக்கீங்க பேசாம? சரிடா சும்மா ஒரு 4 ஸ்பூன் போட்டு விடுங்க பாக்கலாம். 4 ஸ்பூனா? 4 ஸ்பூன் போட சொல்றான்டா அவன். இதுக்கே நீ வந்து எடுக்கிற. இன்னும் ஸ்பூன் போட்டா என்ன வருது? என்ன சின்ன வாய்க்கு பிடிக்கிற? அவ்வளவு கேவலமா இருக்குது இந்த சாப்பாடு. வாயில வைக்க முடியலடா. மனசு நிம்மனடா. இத நாய் கூட திங்காதறானே. ஜின்னிக்கு சுத்தமா பிடிக்கல. நானா கொஞ்சம் ஜீனி போட்டு பாக்குறேன். இது எங்க லிஸ்ட்ல இல்ல, நீங்க மட்டும் சமைச்சிட்டு இருக்கீங்க. சரி அப்படியே நீங்க சமைச்சிருங்கப்பா, எங்கள்ட்ட இருந்து கேட்காதீங்க. உங்களுக்கு தான் தெரியுதுல எப்படி சமைக்கணும்னு. வாய் முட்டை அடுத்த ஸ்டெப் என்ன ஸ்டெப்? இந்த சாப்பாடு முடிச்சு சொல்லடா முதல்ல. 2 சாப்பாடு பண்ண 1 மணி நேரம். அதுல ஒரு சாப்பாடு 1 மணி நேரம். ஒழுங்கா சொல்லி தரல தெரியுமா? நம்மள பத்தி என்னமா பேசிக்கறாங்க? ஒழுங்கா சொல்லி கொடு உங்களுக்கு. ஜின்னு ஜேகே பேசுற மாதிரி காதுல விழுதா இல்லையா உனக்கு? 40 நிமிஷம் போயிடுச்சு. மீதி 20 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. என்ன பண்ண போறீங்க? இவனுக்கு நீங்க சமைச்ச மாதிரி தான் அந்த சாப்பாடு டேஸ்ட் ஒழுங்கா இல்லையா? 1 மணி நேரமும் பத்த மாட்டேங்குது. இப்ப எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? டேஸ்ட் பண்ணி பாரு ஜின்னு. டயத்தை ஓட்டாதீங்கடா. சாப்பிட்டு பாருங்க. நீ ரெசிபி சொல்லி கொடுத்து அவன சாப்பிட்டுட்டு இருக்க. நீ மூடு. இது நல்லா இருக்கு. ஏய் சுகா மாவுல கறியை போட்டு பரட்டு நீ டக்குனு எண்ணெய் ஊத்துற பேன்ல போட்டு வரு. இது தோசை நல்லா இருக்குமா? இங்க ரெண்டுத்தையும் கலந்துருவாங்க. ரைட்ரா. பாக்கிறதுக்கு பீட்சா மாதிரி இருக்கணும். இந்த ஆரம்ப யார் அங்க போ சொன்னது? நான் பேசிட்டு இருக்கேன் கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு. அவனை திரும்ப வர சொல்லுங்கடா. நான் பேசுறத உன்னிப்பா கவனிங்க. ஒரு சாப்பாடு கேவலமா போயிட்டு இருந்துச்சு. அது என்னாச்சு? சரி பண்ணிட்டீங்களா இல்லையா? என்ன ஜின்னு பதில சொல்ல மாட்டேன்ற. ஓய் மூடுங்க. கஷ்டப்பட்டு கைட் பண்ற மரியாதை கொடுக்க மாட்டானுங்க. அதானே 3 வேளை சமைச்சிட்டா அவங்க பேர் ஆளாடுவாங்களா? அதானே. திரும்பவும் இந்த வீடியோ போட்டு பார்ப்போம். செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கீங்க. வேகமா ஓட்டி விடுறீங்க. என்ன ஆட் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எழுதியும் போட மாட்டீங்க கீழ. சுகா நான் உன்னை எப்பயோ கிம்ச்சி வெட்ட சொன்னா நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைல்ல. அங்க உட்காந்துக்கிட்டு வலிக்காம வேலை சொல்றாங்க. அதான்டா. நான் என்ன வேற நிவாடா பண்றேன். சீக்கிரம் பண்ணுங்கடா. டைம் இல்லடா. சாப்பிட வேணாமா? இது வேகவே லேட் ஆகும். இதுக்கப்புறம் இன்னொரு சாப்பாடு வர செய்யணுமா? டைம் இல்லையே. இன்னொரு சாப்பாடு செய்யலனாலும் பரவாயில்ல. பரவாயில்ல 2 சாப்பாடு வரணும்னு சொன்னீங்க. இது மட்டும் செஞ்சாலே போதும்டா. நமக்கு டைம் வேற இல்லல்ல. எங்களுக்கு வேலையை குறைச்சு விட்டுட்டீங்க. நானும் நீ சொல்லி தர வேண்டாம் போல. ரொம்ப அதிகமா சீஸை கொட்டிட்டேனோ? அதெல்லாம் ஒண்ணுல நீ கரெக்டா பண்ணிட்டு இருக்க. பண்ண நான் இங்க பெப்பர் கொட்டணுமா? ஆமாண்டா பெப்பர் கொட்டு. ஓகே. டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இருந்தாலுமே நீங்க பொறுமையா வேலை செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லாம அழகா சாப்பாட முடிக்கலாம். என்ன கடைசி 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்றான் ஆரமே. என்னன்னு தெரியல எனக்கு. அடுத்து நீங்க என்ன செய்றீங்கன்னா அத கொண்டா இங்க ஆமா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். டேய் ஜின்னு என்ன? நீ தான் இருக்கியா? சொல்றத அப்படியே ஜின்னு கிட்ட சொல்லிடு.
பொறுமையா செய்யுங்க. நமக்கு ரெண்டாவது சாப்பாடு செய்யறதுக்கும் டைம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பாடை முடிச்சிட்டீங்க இல்லையா? இது பாரு, அடுப்ப பாரு, கறிக்கு பத்திங்கணுமா நம்ம கடைசி 10 நிமிஷத்துல தான் ரெண்டாவது சாப்பாடு ஆரம்பிக்க போறோம். நம்ம பரவாயில்ல, பொறுமையாவே செய்யுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அந்த கறியை அப்படியே உருட்டி அப்படியே எண்ணெயில போட்டு வறுத்துருங்க. நல்லா பால் மாதிரி இருக்கணும். மீட் பால்ஸ் பாத்திருக்கீங்கள? அப்படிதான் இருக்கணும். அதே மாதிரி டைமே முடிய போகுது. என்னடா சொன்னா ஏன் சிரிக்கிறீங்க? டைமே முடிய போகுதுடா, என்ன சமைக்கல. டேய் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கடா, அதுக்கு ரொம்ப பொறுமையா இருக்காதீங்க. அவன் இதுவும் பேசுவான் இன்னமும் பேசுவான். அவனை வந்து சமைக்கிறாங்க. டேய் ஜின்னு, கறியை உருட்டுறா தட்டிக்கிட்டு இருக்க. உருட்டுறா தட்டாதடா, நான் சொல்றதை கேளுடா. என்ன இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நிலவரம்? நான் சமைச்சிட்டு இருக்கேன், பார்த்து தெரியல, டிஸ்டர்ப் பண்ணாத. நான் சும்மா வீடியோ எடுத்துட்டு போயிடுறேன்பா. பார்க்கறனால தான் இருக்குது, ஆனா சாப்பிட்டா என்ன ஆகுமோ தெரியலையே. ஆக்சுவலி டைம் முடிய போகுது, ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க. இதனால சமைச்சிட்டே இருக்காங்க, எப்போ முடிப்பாங்க தெரியல. யாரா வராங்க போல, ஆரம்பம்னு நினைக்கிறேன். ஆனா அவன தொசுக்கு கேட்க மாட்டேங்குது பாரு அவங்களுக்கு. ரொம்ப வரா பண்ணாங்க. அங்க போயிட்டு நம்ம பேசுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது சின்ன குசுகாக்கும். ஏன்னா ஆரம் பேசுறதுனால. சுகா நான் பேசுறத மட்டும் காது, அவங்க ஆரம் பேசுறத கண்டுக்காத. நான் சொல்றது சரி சமாளிச்சிட்டு அந்த பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்னடா பண்ண சொல்றேன்? அப்ப சரி ஓகே. ரொம்ப பதறான் ஜீவன், கொஞ்சம் காமா இருக்க சொல்லுங்க. பாருங்க உளறிட்டு இருக்கான். சாப்பாடே நான் எடுத்துட்டு வந்துட்டேன்டாங்க, போங்கடா. நீ யார்கிட்ட இங்க வந்த? நாங்க சமைச்சே முடிச்சிட்டோம். சுகா எடுத்துட்டு போயிடு சாப்பாடு. இன்னும் 1.5 நிமிஷம் பாக்கி இருக்காங்க. நீ ஏதோ பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ற? பிளேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க சமைச்சே முடிச்சிட்டோம், சாப்பாடு எடுத்துட்டு வர வெயிட் பண்ணுங்க. ஓகே எடுத்துறாங்க. ஆனா கொஞ்சம் வேலை இருக்குது, எடுத்து வச்சு வந்துடுறோம். இன்னும் கொஞ்சம் நீங்க முடிக்காம தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ பார்த்து சொல்லிட்டோமா? நிறைய இன்கிரிடியன்ஸ் நம்ம சொல்ல மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். என்னடா இது இப்ப கூட்டிக்கிட்டு இருக்க? அவன் சொல்றான்டா, நான் செய்யறேன். இவ்வளவு லேட்டாவா? மறந்துட்டானா? இப்ப சொல்றான் என்கிட்ட, நான் என்ன பண்றது? இன்னும் நீ மறந்துட்டேன். கடைசியா முட்டை அடிச்சு ஊத்திருங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, இப்பதான் ஞாபகம் வருது. நான் சொல்லிட்டேன், செஞ்சிருங்க, மறந்துடாதீங்க. புரியுதா இல்லையா? சொல்லவும் மாட்டீங்க, என்ன பண்றீங்க? கேட்காத மாதிரி நடிக்கிறாங்களானே தெரியலடா. ஏதோ சாப்பாடு எடுத்துறேன்னு சொன்னாங்க, இன்னும் வரவே இல்ல. ஏசில ஜம்முன்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்க பத்தியா? நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனல்ல அதானே, எனக்கு ரொம்ப முதல்ல வேலை பார்க்குற மாதிரியே இருக்கு. எனக்கும் தான். அவங்க இப்பதான் சொல்றாங்க என்ன சமைக்கணும்னு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு ஜிபி அப்படிதான். நீங்களா சொல்லுங்க, சொல்லி விடுங்க அடுத்த சாப்பாடு. நாங்க 100 வாட்டி இந்த வீடியோ போட்டு பார்த்துட்டோம், அப்பயும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. என்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்றாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க ஜின் சுகா, நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை மட்டும் சொல்லியிருக்கேன். மற்றபடி நான் சொல்லல. என்ன புரிஞ்சிருக்கோ அதை மட்டும் தான் சொல்றியா? என்ன சொல்ற? அவங்க அரைகுறையா சொல்லி கொடுக்குறாங்கடா, சாப்பாடு ஒழுங்கே வராதுடா எனக்கு தெரிஞ்சு. நீ ஏன் அரைகுறைன்னு நினைக்கிறேன்? இது ஒரு புது விதமான டிஷ்னு நினைச்சுக்கோ. எல்லாமே சூப்பரா தான் வரும். எல்லாம் நல்லபடியா முடியும். நீங்க செய்யுங்க. ஏதோ பேசுறீங்க, எனக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. காமனா முன்னாடி சொன்னா ஒருத்தன் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், இன்னும் எடுத்துட்டு வர மாட்டான். ஆமா சில மாதிரி பசிக்குது தான். பொறுமையா தான் எடுத்துட்டு வர முடியும். உங்க இஷ்டத்துக்குலாம் ஒன்றும் பண்ண முடியாது, புரியுது? அதான் அப்படி சொல்றா. ஐயோ நம்ம பசியில வாடிக்கிட்டு இருக்கோம், ஆனா இவங்க விளையாண்டுட்டு இருக்கானுங்க. வீட்டுக்கு வரட்டும், அவங்களுக்கு இருக்கு. சமைச்சிட்டீங்களா இல்லையாடா? சமைச்சிட்டு தானே இருக்கேன். பொய்யா சொல்றாங்க. என்னடா பாருங்க, என்னடா இவ்வளவு சோயா சாஸ் ஊத்துற? அவன் தானே ஊத்த சொன்னான். ஆமா நான் தான் ஊத்த சொன்னேன். இந்த கரண்டியால அவன் மண்டையில போட போறேன். ஆமா எனக்கும் கோவம் வருது. அவன் எல்லாத்தையும் தப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இவ்வளவு சோயா சாஸ் யார் ஊத்துவா? சொல்றத மட்டும் செய்யுங்கடா. இங்க பாரு, சொல்றத மட்டும் செய்யுங்கடா. முடியாதே, என்ன பண்ணுவ? இதான் சகுன. அவங்க நம்மள ஆட்டு பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. விடக்கூடாது நம்ம. ஆமா ஆமா சரியா சொன்னேன். நம்ம அவனுங்களோட அண்ணனுங்க நம்ம நிரூபிச்சே ஆகணும். சாப்பாடு கேவலமா இருக்கணும். வாயில வைக்க முடியல, வாந்தி எடுக்கிற. ஏய் என்னடா வாந்தி எடுத்துட்டு இருக்கான்? நீ வாந்தி எடுத்ததை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆயிட்டாங்க பாத்தியா? உண்மையில இந்த டேஸ்ட் நல்லாவே இல்லடா. இது என்னன்னு தெரியலடா எனக்கு. சமைச்சு முடிக்க போறோம் வேற சொல்லிடுதோம். நம்ம என்ன சமைச்சு கொண்டு போல. இருப்போம், டேஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன். எத்தனை வாட்டி நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டு தொலைங்கடா. என்னால முடியலடா இதுக்கு மேல. அப்படிலாம் என்னால விட முடியாது. ஆமா ஆமா, அப்புறம் நம்ம ஒழுங்கா சமைக்கலாம்னு சொல்லிடுவாங்க அவங்க. நான் ஒழுங்கா தான் சமைச்சு எடுத்துட்டு போவேன். சோம்பு பிரச்சனை அவுட் ஆயிட்டே, நீயே டேஸ்ட் பண்ணி பாரு. நான் தான் முதல்ல டேஸ்ட் பண்றேன், நீ பண்ணு. ஐயோயோ கொடூரமா இருக்கே. யாரா முடிக்க போற சமயத்துல இப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. இது வேலைக்கான மாதிரி தான் இன்னைக்கு. சமைச்சே முடிக்க போறேன்னு சொன்னாலுங்கடா, டேஸ்ட் நல்லா இல்லைன்னு இருக்கானுங்க. இப்படி இவனுங்க மாத்தி மாத்தி டேஸ்ட் பார்த்தா எல்லாம் காலியாக போகுது. ஐயோ ஒவ்வொரு வாட்டி டேஸ்ட் வாயில வைக்கிறப்ப கேவலமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சது மோசமாகுதே தவிர சரியாக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியாடா? பேசாம சான்ஸ் கிடைக்கல பாங்க. தாண்ட போகுதுன்னு சாப்பாடு வரல. அவங்க சாப்பாடு என்ன சாவடிக்கிறானுங்க. இது வேற பாரு கெட்டி ஆயிடுச்சு. என்னடா பண்றது இப்ப? ஐயோ என்னால முடியலையே. செஞ்ச வரைக்கும் போதுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கை கொடு. ஓகே. என்னத்த பண்ணி கிழிச்சிருக்கீங்க? சும்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு. போ போ, இந்த சாப்பாடை நான் எடுத்துட்டு வரேன். சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஏறி எம்சி டேஸ்ட் பண்ணட்டும். ஓஹோ கஷ்டப்பட்டு நானே கடைசி நிமிஷத்துல ஆல்டர்னேட் பண்ணேன் தெரியுமா? அதான் இது ஏதோ வாயில வைக்கிற மாதிரி ஆச்சு இருக்குது. பரவாயில்லடா, சூப்பரா செஞ்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. வாங்க இப்போ எல்லாரும் சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே சாப்பிடலாம். ஸ்டாஃப்க்கு கொடுக்கணும்ல? ஆமா ஆமா இரு நான் கொடுக்குறேன். இது என்ன டேஸ்ட் எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ இருக்குது, பரவாயில்ல. நான் அப்புறம் மார்க் தரேன். மார்க் தர கூட யோசிக்கிறான். ஏதோ இருக்குல்லடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம்ல. இது ஏதோ இருக்கிறதால அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அவன்
நாக்கு செத்து போச்சு போல. சும்மா இருக்கடா, நல்லதா இருக்கு. நான் உனக்கு அடிக்கடி வீட்டில் பண்ணி தரேன். உனக்கு அது பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மட்டும் தான் அது பிடிச்சிருக்கா என்ன? ஆமா, உனக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கீங்க, யாருக்குமே அது பிடிக்கல. தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க வீட்டில், எனக்கு வேண்டாம். ஏதோ இருக்குடா, காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒருத்தர் ஃப்ரீயா கொடுத்தீங்களாம் போல. பரவாயில்ல, கஷ்டப்பட்டு பண்ணிருக்கானுங்க. உப்பு சப்பா இல்லாம இருந்துச்சு. ஆமாமா, ஜின்னு சுகமா கஷ்டப்பட்டுருக்கானுங்க. நீ ஒண்ணுமே பண்ணல. இவன் இன்ஸ்ட்ரக்ஷனும் சரியா தெரியல தெரியுமா? ஆமா, நோட் பண்ணனா. அந்த பேன் இங்க கொடு, ஸ்டாஃப்ஸ்க்கு கொஞ்சம் கொடுப்போம். இந்த நல்லா இருக்கு அண்ணா, இது நல்லா இருக்குன்னு சொல்றாரு. மேபி நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி சொல்லிருக்கலாம்னா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுமாரா தான் இருக்கு இந்த சாப்பாடு. இல்ல, இது ரொம்ப நல்லா இருக்கு. எப்பறா அப்படி சொல்ற? சொதப்பி வைக்கிற சாப்பாடுலாம் டேக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. அடுத்த சாப்பாடு சொல்லுங்க வருமா? நீங்க தான் ஒழுங்கா கைட் பண்ண மாட்டீங்க எங்களை. சரி, இதுக்கான மார்க் நான் இப்ப சொல்ல மாட்டேன். அடுத்த சாப்பாடு டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன். எப்படி கைட் பண்றாங்கன்னு பாப்போம். ஒழுங்கா பண்ணுவீங்களா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த சாப்பாடு செய்ய போறோம். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுங்க எங்களுக்கு. அதுவும் கஷ்டப்பட்டு சமைச்சா எங்களுக்கு வேணும். சரி, 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த சாப்பாடு செய்யலாம். நேரம் தானா?